நீங்கள் பண்ணது மகா தவறு தவறு தவறு. உங்களுக்கு அது தோணுதா தோணலையா, இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு தெரியல சார். சொந்த கருத்து இருக்கணும் சார், சொந்த அறிவு இருக்கணும். நமக்காக நீங்கள் எங்களுக்காக காத்திருக்கணுமா, உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கணுமா? இப்போவே காக்க வைக்கிறீங்களே எங்களை. அதுக்கு ஸ்டாலினே எவ்வளோ சார், எவ்வளோ தேவலாம் சார், புரியுதுங்களா? அவங்களாம் ஆணி வேர்லேருந்து வந்தவங்க, அவங்களே பயப்படுறாங்க. இவ்வளோ அனுபவம், அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலினே கூட இந்த மாதிரி சிஎம் சார் இந்த மாதிரி எலெக்ஷன் அப்போது மக்கள்கிட்ட பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தோணுது. உங்களுக்கு இந்த நாய்ங்கள்லாம் நமக்கு ரசிக நாய்ங்க தானே, அப்படின்னாலும் இருக்குங்க அப்படின்ற திமிரா சார்? வேறு எப்படி சார் அது, வேறு எப்படி எடுத்துக்கிறது? திமிருன்னு தான் சொல்லணும். வரணும். என்ன கிழிக்கிறீங்க அங்கே? இப்போ அரசியலுக்கு தானே வந்திருக்கீங்க, அப்போ இதுதானே வேலை உங்களுக்கு? காரைக்குடி என்ன இதில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா? நேற்று நைட்டே போய் உட்காந்துருக்கணும் நீங்கள் காரைக்குடியில். உங்கள் டைம் வரும்போது வரத்துக்கு முன்னாடி ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே மக்களுக்கு முன்னாடி நின்று இருக்கணும். அவங்களுக்கு கொடுத்த அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பேசி ஆகணும்னு தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி எப்போ இருக்கணும்? 2:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு இதுன்னா 2:40க்கு வருவீங்களா? சூப்பர் ஆள். எங்கே இருக்கீங்க, எங்கே இருந்தீங்க? நல்லா சாவகாசமாக தூங்கி எந்திரிச்சிட்டு எல்லாம் ஏசியில் இருந்துட்டு சும்மா ஒரு மூஞ்சை காமிச்சிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? உங்களால் ஜனங்க பாதிக்கிறாங்க. சத்தியமாக உங்களுக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. 100% சொல்கிறேன். நீங்கள் சத்தியமாக இந்த இதில் ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு ஸ்டாலின் சாரோ இல்லை மோடியோ யாருமே காரணம் இல்லை. உங்கள் அழிவுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்றதை நீங்கள் தினம் காமிச்சிக்கிட்டே வரீங்க. ஒரு பேச்சில் ஒரு நிதானம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, சரிங்களா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றீங்க. பெரியவங்க சின்னவங்கன்ற ஒரு மரியாதை இல்லை. ஸ்டாலின் சார் எப்படின்னாலும் உங்கள் அப்பா வயசு, அவரை போய் நீங்கள் கிண்டலாக பேசுகிறீங்க, கொள்றீங்க. ஒருத்தர் மேலே நம்ம இப்போ எனக்கு உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் யாரோட கட்சியும் கிடையாது, ஓகேங்களா? நான்லாம் சுத்தமாக எங்கள் அம்மா இறந்து போனாங்க பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மா, அவங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். எம்ஜிஆர் சார்லாம் எனக்கு தெரியாது, ஓகேங்களா? நான் உங்களை விட சின்னவர். அதனால் எனக்கு எம்ஜிஆர் சாரெல்லாம் அரசியல் இதெல்லாம் நான் பார்த்தது. எனக்கு ஜெயலலிதா அம்மாவை தான் தெரியும். அவங்களுக்கு தான் நான் ஆதரவு